பேசினா அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க. ஏன்னா முதல்ல வந்து ஈவராவை பற்றி பேசுகிறேன், அதுக்கப்புறம் இந்த மனோ தங்கராஜ் ஒருத்தன் இருப்பான். ஏன்னா இன்னைக்கு பாதி பேர் வந்து திமுக எடுத்து பேசவே பயப்படுறானுங்க. பாதி பேர் நினைவு தெரில, எதனா ஆகிடுமோ, எதனா பண்ணுவாங்களோ. நாங்களாம் டெய்லி டிவியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், யூடியூப்பில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம். சுற்றி பேசிட்டு வெளியே வந்தோன்னா சுற்றி கத்தி தொங்குது. இருந்தாலும் வந்து அண்ணன் ஒரு அருமையான விஷயத்தை மேல்கோள் காட்டினார். இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் எல்லாரையுமே வந்து ஒன்று சேர்த்தது எது தெரியுங்களா? இந்துத்துவான்ற ஒற்றை புள்ளி தான். எவ்வளோ அருமையான வேர்டு சொல்லுவேன் பாருங்க அண்ணன். நீ கஸ்தூரி மேடம் ஆகட்டும், கனல் கண்ணன் மாஸ்டர் ஆகட்டும், இன்னும் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வரவிருக்காங்க. எல்லாரையுமே வந்து இந்த கட்சியில் இணைந்து இந்த கட்சிக்காகவும் நம்மளுடைய தமிழக மக்களுக்காகவும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு தோன்ற அந்த இந்துத்துவாவை மையமாக கொண்டு இந்துத்துவாவுக்காக எப்பேற்பட்ட எதிர் சக்திகளையும் துணிஞ்சு எதிர்த்து அதற்காக சிறை சென்ற அருமை நண்பர். இன்றைக்கு வந்து நான் வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்தவன். எங்களுடைய குலசாமி கருப்பரை எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அமராவதிபுதூரில் போய் தான் நான் கும்பிடுவேன். என்னால் எப்பப்போ போக முடியலையோ அப்போ அண்ணனுடைய சுடல்மலை சாமி கோயிலுக்கு போயிட்டு அங்கே எங்கள் கருப்பரை கும்பிட்டு வருவேன். அந்த மாதிரி இன்றும் பல தெய்வங்களை உள்ளடக்கிய பெரிய கோயில்களை கட்டியிருக்கின்ற கனல் கண்ணன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இந்து சொந்தங்கள்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் மேலும் முதலில் மேடையில் அமைந்திருக்கும் ஜாம்பவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் தலைவரான திருச்சி அண்ணன் சகோதர அண்ணன் சிவாவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்து சொந்தங்களான உங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்து சொந்தங்கள் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாரத நாட்டில் முதலில் தோன்றும் ஆதாரம் இருப்பது இந்து மதம். பாரதம் என்றாலே இந்து தான். பாரதத்தில் என்ற இதிகாசம் சொன்னால் ராமாயணம் மகாபாரதம் தான். அதுபடி கால சந்தர்ப்பங்கள் நிறைவேல் மாற்றப்பட்டனர், அது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் அவர்களே இன்று பாரத பிரதமர் மோடியை புகழ்ந்து காட்டும் காலம் வந்துவிட்டது. இன்னொரு விஷயம் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் என்று நம் நாட்டில் தோன்றியதோ அப்போது மதம் என்ற விஷயத்தை அழிக்க தொடங்கிவிட்டார்கள். அதற்கு காரணம் நாம தான். நம்மளிடம் அந்த உணர்வே இல்லாமல் போனது. அந்த உணர்வு கொஞ்சம் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த கோயில்களுடைய விஷயங்களும் கோயிலுடைய நிலங்களும் நம்முடைய மத நம்பிக்கைகளும் சிதைக்காமல் இருந்திருக்கும். ஒன்றை ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது சீக்கிரம் அழிவதற்கான நெருங்காலம் காலம் நெருங்கி கொண்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிஜேபியில் சொந்தங்கள் இருக்கும்போது இந்துத்துவா நம்ம பாரதத்தை இந்துத்துவா வளரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்கான அடிக்கல் நாட்டியவர் ஆர்எஸ்எஸ் இருந்து வெளியே வந்த எங்கள் ஃபவுண்டர், இந்து முன்னணி மாநில ஃபவுண்டர் ஐயா ராமகோபால்ஜி அவர்கள் தான். ஒரு காலத்தில் பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் கால் வைக்கும்போது அதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்தது இந்த இந்து முன்னணி தான் இருந்தது. மிக பெருமை கொள்ள வேண்டும் நம்ம எல்லோருமே. இன்றைக்கி இருக்கும் மிகப்பெரிய கவர்னர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே இந்த இந்து மொழிந்து, அதாவது ஆர்எஸ்எஸ் மூலம் வெளியே வந்த இந்து மொழிந்து சென்றவர்கள் தான். அது நம்ம பெருமை கொள்ளணும். அதனால் இந்த பிஜேபிக்குள் நான் இருப்பதில் மிக இந்துவாக இருப்பது, இந்து மொழியில் இருப்பது நான் பெருமை கொள்கிறேன். பொதுவாக அண்ணன் திருச்சி ஸ்ரீபாபதி சொன்னால் நிறைய சொல்லலாம். அவர் வந்து ஒரு சினிமாவின் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். 24 சங்கங்களையும் கட்டி கோப்போரில் தன் கண்ட்ரோல் வச்சிருந்தார். ஏன்னா அதில் எனக்கு அனுபவம் இருக்குது. இந்த சங்கம் எங்கள் ஸ்டண்டியுடன் வந்து இந்த மெம்பர்களை பங்கிடுவதில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதற்கு காரணம் அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் தான் காரணம். அது பேரை குடும்பவர் இல்லை. அதை ஈஸியாக சமாளித்து ஈஸியாக மறுபடியும் சால்வ் பண்ணார். அந்த பிரச்சனையில் என்னையே வந்து இந்த சங்கத்தின் மூலம் எனக்கும் பல பிரச்சனை வந்ததுனால இந்த சங்கத்தொட்டு வெளியே போயிடலாமா நிலைமைக்கு வரும்போது ஒரு நாள் நைட் அவருக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லாமலண்ணே
பண்ணும்போது எனக்கு வேணாம், எதுக்கு சும்மா அந்த மன உளைச்சலுக்கு வேணாம் சொல்லி ஃபோன் பண்ணேன். அவருக்கு தான் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், கண்ணன் கொஞ்சம் பொறுங்க, அதெல்லாம் வேணாம், நமக்கு காலம் வரும் அப்படின்னாரு. ஸோ அந்த பக்குவம் உள்ள ஒரு நமக்கு கிடைச்ச தலைவர். அவருக்கு இந்த விருகம்பாக்கம் தொகுதி கிடைத்திருந்தால் எப்படி இருக்கும் யோசிப்பாருங்கள். ஏன்னா எதுக்கு நாங்கள் சொல்கிறேன்னா, நான் இல்லை என்றால் நிறைய திரைப்படங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஹீரோக்கள் இருக்காங்க. கனல் கண்ணு வேணும், ப்ரொடியூசர் கனல் கண்ணு வேணும், கனல் கண்ணு வேணும். நான் போனால் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். அது முக்கியம் இல்லை கண்ணன். நமக்கு மானம் மரியாதை முக்கியம். நம்ம பிறந்த இடம் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு தட்டி நிதானப்படுத்தி வைத்தவர் தான் இந்த பெப்சி சிவா. அவரை பற்றி பேசும்போது சந்தோஷமாக இருக்கிறது. அது இல்லாமல் நான் நிறைய பேசினா அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க. ஏன்னா முதல்ல ஈவராவை பற்றி பேசினேன், இல்லை ஈவராவை பேசினதுக்கு உள்ள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மனோ தங்கராஜ் ஒருத்தன் இருப்பான், அவன் எப்போவுமே இந்த பாவடை பின்னாடியே இருப்பான். அந்த ஒரு மினிஸ்டர், அவன் அந்த பால்வளத்துறை அமைச்சர், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் வீட்டில் யாருக்கும் பால் வேணும் கேட்க மாட்டான், ஊரில் இருக்கவங்களாம் பால் வேணும்னு கேட்பான். புரியுதா உங்களுக்கு? தெரியும். அவன் மூலமாக ஒரு சின்ன ஒரு சாமியாருடைய கலாச்சார வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோவில் அவன் அந்த பாவடைகளாக சேர்ந்து என்ன ஒரு பிளான் பண்ணி ஒரு கேஸ் போட்டாங்க. நான் ஈஸியாக உள்ளே போயிட்டேன், அது போகாமல் இருந்திருக்கலாம். அதில் ஒரு 8 நாள் உள்ளே இருந்தேன். பாளையங்கோட்டை ஜெயில் இருந்தாலே சரித்திரத்தில் புகழ் பெறலாம் சொன்னாங்க போல் இருக்கு. அதனால் கஸ்தூரிகளை பார்க்குறாங்க, என்னையா ஜெயிலுக்கு போகலாம், ரொம்ப ஹோட்டலுக்கு போகிற மாதிரியே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிற மாதிரியே பேசுகிறாரு. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல. அடுத்தபடியாக 3வது இன்னொரு திருப்பரங்குன்ற கேஸை இன்னொரு அயோத்தியாக்காரர்கள் என்று ட்விட்டர் போட்டேன். அதுக்கு ஒரு 6 கேஸ் போட்டாங்க. இந்த வாட்டி எஸ்கேப் ஆகி முன்ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ கேஸுன்றது நமக்கு முக்கியம் அல்ல. நாம் இந்த இந்துத்துவா ஸ்ட்ராங்கான நாடு வாழணும். அதற்கு மற்ற மதத்தினை புண்படுத்துவ தேவையில்லை. நம்மளை சொன்னாதான் அவங்களை புண்படுத்துவோம். புரியுதா உங்களுக்கு? அதாவது மைனாரிட்டி நம்மளை நோண்டுறாங்க. அதாவது நாய் தான் வாலாட்டணும், வால் நாயாட்டக்கூடாது. டிஎம்கே இப்போ வாலை நாயாட்டிட்டு இருக்குது. அதாவது வால் நாயாட்டிட்டு இருக்குது. அந்த கலையெல்லாம் போக வேண்டும் என்றால் சிரமப்படுத்த நமது இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் பெப்சி சிவா அண்ணன் வந்தால் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவர் வந்தால் முழுக்க நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கும் சொல்லி பாரத் மாதாக்கு ஜெய், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.